கேளுங்க மக்களே இந்த முக்கியமான செய்தியை. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில நடக்க போற மகளிர் உலக கோப்பை இறுதிப் போட்டியை ஃப்ரீயா எங்க பார்க்கலாம்? எந்த ஓடிடி தளத்துல? இல்லனா எந்த சேனல்ல இந்த கோப்பைக்கான சண்டை நடக்க போகுது? இதுதான் இப்ப நம்ம எல்லாரோட மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி. நம்ம இந்திய பெண்கள் டீம் இருக்காங்க பாருங்க, அவங்க அரையிறுதி போட்டியில ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பலமான டீமை தோற்கடிச்சிட்டு ஃபைனலுக்கு டிக்கெட் வாங்கி இருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்ல மக்களே, நம்பவே முடியாத ஒரு தருணம். இப்போ இந்த ஃபைனல்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மகளிர் உலக கோப்பையோட புதிய சாம்பியன் ஆவாங்க. ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டீம் கூட இதுவரைக்கும் இந்த கோப்பையை ஒரு தடவை கூட ஜெயிக்கல. நம்ம இந்திய டீமோ பல வருஷமா பல காலமா இந்த கனவை சுமந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கடைசி போரை, இந்த மாபெரும் சண்டையை நீங்க எங்க பார்க்க போறீங்க? அதுவும் ஃப்ரீயா பார்க்க முடியுமா? இல்லைன்னா நம்ம காசு செலவு பண்ண வேண்டி வந்தா எவ்வளவு காசு செலவு பண்ணணும்? இதை பத்தி ஒரு முழு லைஃப் அப்டேட்டையும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். முதலாவதா போட்டியோட தேதியை சொல்லிடுறேன். இந்த கோப்பைக்கான சண்டை வர 2ஆம் தேதி நவம்பர் மாதம் நடக்க போகுது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டி நடக்க போற இடம் எதுன்னா மும்பையில் இருக்கிற டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம். போட்டியோட நேரத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. மதியம் 2:30 மணிக்கு, அதாவது 2:30 மணிக்கு டாஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் சரியா 3 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூப்பர் ஞாயிறு ஆக போகுதுன்னு உங்க மனசுல வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி நவம்பர் மாதம் ஃபைனல் நடக்குது. சரி, இப்போ இந்த மேட்சை நீங்க எங்க பார்க்க முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. உண்மையில நேரடி ஒளிபரப்பு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்ல தான் வரும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட பல சேனல்கள்ல இந்த போட்டியை பார்க்கலாம். நீங்க தமிழ்ல கேட்கணும்னா தமிழ்ல கேளுங்க, வேற மொழியில வேணும்னாலும் அவங்க கமெண்ட்ரி பண்ணுவாங்க. ஓடிடி தளத்துல பார்க்கணும்னா நீங்க ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு தான் போகணும். ஜியோ ஹாட் ஸ்டார்ல நேரடி ஒளிபரப்பு இருக்கும். அதுக்கு நீங்க அவங்களோட சாதாரண பேக்கை, அதாவது பேசிக் பேக் வாங்க வேண்டியிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பேக் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, டிடி ஸ்போர்ட்ஸ் சேனல்லையும் இந்த மேட்ச் நேரடியா ஒளிபரப்பாகும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட டிடி ஃப்ரீ டிஷ் கனெக்ஷன் இருக்கணும், அதுல ஸ்போர்ட்ஸ் சேனல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூகுளில் போய் CRICFEன்னு சர்ச் பண்ணுங்க, அந்த ஆப் இன்ஸ்டால் செய்யுங்க, அதுல நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். ஒருவேளை நீங்க அரையிறுதி போட்டியை பார்க்கலன்னா, இல்லைன்னா உங்களுக்கு இந்த மகளிர் உலக கோப்பை பத்தி அவ்வளவா தெரியலன்னா, தயவு செஞ்சு இந்த கடைசி போட்டியை பாருங்க. ஏன்னா இங்க தான் வரலாறு உருவாக போகுது. நம்ம இந்திய பெண்கள் டீம் அரையிறுதியில யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நம்ப முடியாத டார்கெட்டை துரத்தி ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சாங்க. அதுல குறிப்பா நம்ம ஜெமிமாவும் கேப்டன் ஹர்மன்பிரீத்தும் ரொம்பவே சூப்பரா விளையாடினாங்க. இந்திய பெண்கள் ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்னு யாருமே நினைக்கல. ஆனா அவங்க நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இப்போ எல்லா காலமாவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கனவை நிஜமாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ ஒட்டுமொத்த நாடே நம்ம இந்திய பெண்கள் இந்த ஃபைனல்ல கண்டிப்பா ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்திய டீம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்மன்பிரீத் கவுர் தான் கேப்டன். அவங்களோட ஸ்மிருதி மந்தனா, ஹர்லீன் தியோல், ஜெமிமா ரோட்ரிகஸ், ரிச்சா கோஷ், ரேணுகா சிங் தாக்கூர், தீப்தி சர்மா, ஸ்னே ராணா, கிராந்திகட், ஸ்ரீ சரணி, ராதா யாதவ், அமன்ஜோத் கவுர், அருந்ததி ரெட்டி, உமா சேத்ரி மற்றும் இப்போ புதுசா வந்திருக்கிற ஷஃபாலி வர்மான்னு ஒரு பலமான படை இருக்கு. அதனால டீம் தயாரா இருக்கு. நம்ம பொண்ணுங்களோட தைரியம் மலை மாதிரி இருக்கு. நாட்டு மக்களோட பிரார்த்தனைகள் நம்ம பெண்களோட இருக்கு. இப்போ நமக்கு தேவையெல்லாம் ஃபைனல்ல ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிக்கணும், கோப்பையை தூக்கணும், வரலாறு படைக்கணும். நீங்களும் நம்ம பெண்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிங்க. இந்த கடைசி போட்டியை மிஸ் பண்ணாம பாருங்க. ஆனா ஒண்ணு, யார் ஜெயிப்பாங்கன்னு உங்க மனசுல என்ன தோணுதுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.